வணக்கம். எங்களுடைய மூணாவது டூரு மறையூரில் இருந்து இப்போ நம்ம மூணாறு போயிட்டுருக்கோம். மூணாறு பாருங்க, ஏரியா பாருங்க, சந்தன காடு இதாங்க. இப்போ எக்கோ ஷாப் சொல்லி ஒரு ஷாப் ஒன்று இருக்கு, அதை நீங்க அங்கே தான் போய் பார்க்க முடியும். இது ஃபாரஸ்ட் உள்ள போறதுக்கு ஃபாரஸ்ட் அலோட் வாங்கணும். நீங்க சும்மால போக முடியாது. விசிட்டிங் இதுதான் விசிட்டிங் பிளேஸ்னாக்க இதுதாங்க சாண்டல்வுட் ஃபாரஸ்ட். இன்னொன்று ஒன்று இருக்கு, அது ஜீப் சஃபாரி உள்ள போய் போகலாம் நீங்க. இங்கே தான் அதுவும். இந்த ஜீப் சஃபாரி போகுதுல, முன்னாடி ஜீப் ஒன்று போகுதுல, அதில் போய் போவாங்க. நீங்க என்ன பக்கத்துல போய் ரொம்ப நியரஸ்டா பார்க்கலாம், ஏதாவது புடுங்கலான்னு பாத்தீங்களா இல்ல எப்படி? அந்த மாதிரி கிடையாது. சும்மா ஜஸ்ட் இது ஃபினிஷிங் ஃபுல்லா போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க இப்படி பாக்குறதா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாண்டல்வுட் ஃபாரஸ்ட், சந்தன காடுகள். ஃப்ரீயா பாத்தீங்கன்னா அதை காட்டெருமை ஏதாவது பார்க்கலாம். வேணாம், இதில் சில நேரங்களில் காட்டு எருமைகள் பார்க்கலாம். பைசான் சொல்கிறாங்கல்ல, ஆனால் குரங்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. அந்த வேலிக்கு அங்கிட்ட உள்ள இருக்கும், வேலிக்கு அங்கிட்ட உள்ள இருக்கும் காட்டு மாடுகள், காட்டு எருமைகள் இருக்கும். யானை ஏதாவது யானையும் சில நேரங்களில் வரலாம். ஓகே, இப்போ நாங்கள் மறையூரில் இருந்து மூணாறு போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க ஏரியா. இப்போ நம்ம இறங்கிட்டு மூணாறு மேலே ஏறலாம். சந்தன காடுகள் வழியாக எங்கள் வண்டி போய்கொண்டு இருக்கிறது. கேரளாவில் இது வந்து தேவிகுளம் சட்டமன்ற தொகுதி. மறையூரில் இருந்து மூணாறு சென்று கொண்டு இருக்கிறோம். இது லெஃப்ட்ல இருக்கா தேக்கு மரம் இங்கே லெஃப்டில். ஓகே பாருங்க, இது ஃபுல்லாக தேக்கு மரம் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக தேக்கு மர காடுகள். பாருங்க, இதான் சந்தன மரம், ரோட்டு மேலே இருக்கு பாருங்க. சந்தன மரம் கரண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் சந்தன மரங்க. ரொம்ப கருப்பா இருக்கும். அதே மாதிரி அதோட இலை வந்து நம்ம எலுமிச்சம்பழ இலை செடியோட இலை இருக்குல்ல, அதே மாதிரியே இருக்கும். இது ஃபுல்லா சந்தன மர காடுகள். ரோட்டு எதுவுமே கிடையாது. இந்த வாழை மரத்துக்கு வாழைத்தண்டு உள்ள இருக்கும்ல, அதே போட்டுருக்காங்க. மறையூர் சாண்டல் சீட்லிங்ஸ் ஃபார் சேல். உள்ளுக்குள்ள அந்த இது இருக்கிறது தான். ஜீப்கள் வந்து அந்த லெஃப்ட்ல ஒரு ரோடு ஒன்று போடுச்சுல, அதுக்குள்ள கூட்டு போயிருப்பாங்க. அதுவும் இதே மாதிரி தான் ஃபுல்லா ஃபினிஷிங் போட்டிருக்க வேலி ஃபுல்லா. சந்தன கிட்ட திருடியே ஒருத்தன் வந்து வீரப்பன் ஃபேமஸ் ஆகிட்டான். சந்தனக்கடத்துல ஃபேமஸ் ஆகல, அந்த டைம்ல அவர் ஃபேமஸ் ஆனாலும் அரசியல் என்ன தொழில் பண்ணார் அவர்? ஒரு 6 மாசம் இருந்திருப்பாரு, அவ்வளோதான். சந்தன கடத்தில் வீரப்பண்ணா தெரியாதால யாருக்கு அதில்? சந்தன கடத்தில் வீரப்பண்ணா தெரியாதால யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. பட் அவர் பிறகு விட்டது அரசியல் தான். அரசியல்லாம் கிடையாது. அரசியல்லாம் கிடையாது. கிடையாது. வேற காலம்
யானை தந்தம். ஓகே ஓகே ஓகே. சந்தன காடுகள் கிட்டது, தேக்கு மர காடுகள் இருக்கு. விளைத்தங்க வண்டி போயிட்டு இருக்கு. சந்தன மரங்கள்லாம் நம்ம ஊரில் விளையாதுல்ல? எப்படி விளையும்? திருச்சியில் இருக்கு. திருச்சியில் விளையுதா? திருச்சியில் சிறுவனூர் தாண்டி பாடாலூர் வழியில் லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சந்தன மரம் விளையுது. ரோட்டு மேலே தான் இருக்கும். அந்த கிளைமேட்டில் எப்படி? ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி கூட சந்தன மரத்தை ஒன்று வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க சொல்லி ஒரு கேஸ் ஆனிச்சு. ஓஹோ. அது வந்து துண்டு சைடில் ஒரு சின்ன பேப்பராக நீட் வந்துச்சு. இப்போ அங்கேயே வளர்ந்துட்டு தான் இருக்கு. பார்த்தீங்கன்னாலே லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமே ஃபாரஸ்ட். ஓகே ஓகே. அதில் பார்த்தீங்கன்னாலே சந்தன மரம் தான் அது. அது வந்து அவங்க நட்டு வச்சது. அப்படியா? ஆமா, இதெல்லாம் வந்து தானா உருவானது சந்தன மரம். இல்லை, பாக்கு மரம் நிறைய இருக்கு. ஆமா, பாக்கு மரம் இந்த பக்கம் நிறைய விவசாயம். பாக்கு விவசாயம் பாருங்க. பாக்கெல்லாம் எப்படி? கொட்டாம்பாக்கா அந்த பாங்க கொட்டாப்பாக்கு நிறைய கிடைக்கும். அந்த ஸ்பைஸ் கார்டன்லாம் அந்த ஜாதி மாதிரி விக்கிற இடத்துலயே வாங்க முடியாதுங்களா? தனியா கடையில நீங்க ஸ்பைசஸ் கார்டனை விசிட் பண்ணி நீங்க வாங்கலாம். அது எங்க இருக்கு? அது மூணாறுல இருக்கு. கடையில் ஷாப்ல கூட அது ஒரு அளவு தான் இருக்கும். இங்க இது எப்படி விளையுது என்ன அது போக முடியுங்களா? அது போறோம். டைம் இருந்தா உங்களை எல்லாத்தையுமே நான் கூட்டு போயிடுவேன் சார். இது ஒரு சின்ன ஃபால்ஸ். இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு, மினி ஃபால்ஸ். பட் ஆனா தண்ணி வரல. தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. பட் குளிக்கிற அளவு கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட தண்ணி நல்லா ஒரு ஓடை மாதிரி தான் இருக்கு. ஓடை மாதிரி இருக்கு. ஓடை தான், நீரோடை. இதை பாருங்க, இந்த மாதிரி ஒன்று சந்தன மரம் இந்த மொத்தத்துக்கு வரணும். இதுதான் பழசு. இதெல்லாம் கிட்டத்தட்ட பலாயிரம் வருஷமா இருக்கிற, 100 வருஷமா இருக்குது. 1000 கிடையாது, 1100 வருஷமா இருக்கிற மரம் இந்த மரம். ஓகே ஓகே ஓகே. அதனால அது வெட்டாம ரோடு அப்படியே போட்டுருக்காங்க. நல்ல விளைஞ்ச கட்டங்கிறாங்கல்ல, அதுதான் அதுதான் உறுதியா இருக்கும். இதில் உள்ள கட்டை தான் வாசம் அதிகமாக இருக்கும். சந்தன கட்டையா இருந்தாலும் சந்தன மரமா இருந்தாலும் உரசனாதான் அதனுடைய வாடை வரும். உரசாட்டினா அதனுடைய வாடை வராது. ஆமா, வருஷம் தான் வாடை வரும். இங்கே இருக்கு சந்தன கட்டைகள் இருக்கு. சும்மா திருண்டு கட்டை வந்து 2300 3000 சொல்லுவாங்க சந்தன கட்டை. நல்லா ஒரிஜினல். ஒரு சந்தன காட்டுக்குள்ளே இதான் நீங்கள் சொன்னீங்களா, இந்த சேலரோடு ஃபாரஸ்ட் வழியாக போக போகிறோம்னு சொல்லிட்டு? இதான் ஓகே ஓகே. பட் உள்ள நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை, ரோட்டில் போயிட்டு போகிறப்ப தான் பார்க்க முடியாது. ஓகே ஓகே. அதாவது ஜீப் சஃபாரியில் உள்ளது வந்து கூட்டு போய் லெஃப்ட்ல ரோடு ஒன்று இறங்கணும். அதுலனா என்னன்னாக்க அதுல நட்டு வச்ச மரங்கள் நிறைய இருக்குது அதுல. ஓகே ஓகே. சாண்டில்வுட் அது வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்குது. அது கொஞ்சம் பக்கத்துல நியர்பையா போய் பார்க்கலாம், அவ்வளவுதான். ஓகே ஓகே. மற்றபடி நீங்க அங்க வேற எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு இந்த ஊரை தண்ணி செக் போஸ்ட் இருக்கும். கடத்திட்டு போறோமா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சொன்னீங்க ஒரு சிறு கட்டை இருந்தாலும் ஒன்று அரசு தான். ஆமாம், அரசு தான். ஃபைன்லாம் கிடையாது. பாருங்க, கேரளாவில் இயற்கை அழகு, பாக்கு மரங்கள். கோயில் இருக்கு, அம்மன் கோயில் மாதிரி இருக்கு. கேரளாவுக்கு மெயின் வருமானமே ஃபாரஸ்ட் தானே. ஃபாரஸ்ட் என்னன்னாக்கா
அதே தான். அதனால தான் கேரளாவில் இன்னொரு பேர் வந்து காட் ஆஃப் வேர்ல்டு அப்படிம்பாங்க. இது காட் ஆஃப் வளங்கள் காட் சிட்டி, கடவுள் நகரம்ங்கிறாங்களே, தேசம். கடவுள் தேசம். கரெக்ட். இது ஒரு தண்ணி தொட்டி. இந்த நெட்டு லென்த்துக்கு இருக்கு பாருங்க. ஓகே. ஆமாம் ஆமாம். தண்ணி தொட்டி. நம்ம தொட்டி போன மாதிரி, தொட்டி மரத்தில் தொட்டி போன இருக்குல்ல, அது மாதிரி தண்ணி இதுவரையே பாஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அது இதில் தண்ணி ஃபுல்லாக இதாகிறப்ப இந்த கூட போகும். ஓகே ஓகே. பாயூர்ல இருந்து மூணாறு செல்லும் பாதை எல்லாம் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இதான் காப்பி இது பாத்தீங்களா? காப்பி இலை, காப்பி தோட்டம், காப்பி தோட்டம். இதுதான் காஃபியோட இலையா பாருங்க, காஃபி தோட்டம், காப்பி கொட்டை, காஃபி கொட்டை. இதுல எல்லாம் சிறுத்தை ஏதாவது இருக்கும். சிறுத்தை இதெல்லாம் உள்ள இருக்கும், பதுங்கி இருக்கும். இதெல்லாம் தெரியாது நமக்கு, வெளியில வந்தா தெரியும். ஓகே ஓகே ஓகே. இதுக்குள்ள பதுங்கி இருக்குங்களா? ஆமா, இந்த இடத்துல எல்லாம் சிறுத்தை நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். பக்கத்துல எல்லாம் போய் ரொம்ப இது பண்ண முடியாது. நம்ம வந்த வழியில எல்லாமே சென்ட்ரல் இப்போ ஸ்பைசஸ் பாயிண்ட் கேட்டிருக்கேன். வேற இடத்துல வாங்குறது வேற இடத்துல என்ன ஒன்று ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னாக்கா பரவாயில்ல. ஆமாம், அப்போ தான் அடுத்த இடத்துல ஈஸியாக பார்க்க முடியும் நம்ம. ஓகே. இந்த பாருங்க, இந்த மரங்கள்லாம் பாருங்க. இதுவே பார்த்தீங்க, ரூம்ல இருந்து ஒரு 8 மணிக்கெல்லாம் செக் அவுட் ஆகலான்னு. 9 ஆகி போய். என்ன எல்லா இடத்துலையுமே டீ எஸ்டேட் தான் நிறைய பார்த்தேன். டீ எஸ்டேட், காஃபி நிறையா இருக்குது இங்கே வந்து. ஆனால் அது எப்படி வருதுன்னு தெரியாது. தெரியாது, அதே தான். காஃபி இலைகள்லாம் பாருங்கள், காஃபி தோட்டங்கள் நிறையாவே இருக்குது. இதுக்குள்ளே சிறுத்தை பதுங்கி இருக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த காஃபி செடிகளுக்கு இடையே சிறுத்தைகள் பதுங்கி இருக்கலாம். காட்டு மாடு வந்து இந்த காஃபி கொட்டை வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது வந்து பிஞ்சில் வர்றப்ப அதுக்காக அது சாப்பிட்றதுக்கு மான் நிறைய வரும். ஓஹோ. சிறுத்தை பதுங்கி வர்றதா இந்த இடம் ரொம்ப இதாக இருக்கும். ஓகே ஓகே. மான் வர்றப்ப சிறுத்தை வந்து வரதான் செய்யும். மான் அடி சாப்பிட்றதுக்கு. ஆமாம். நீரோடை, அதெல்லாம் அந்த லக்கம் அட்வான்ஸ் சொல்லுவாங்க. அதான் நீரோடும் வைகையிலே மேக்ஸிமம் பிப்ரவரி மாதத்தில் அந்த மாதிரி இந்த மரம்லாம் இருக்குல்ல லெஃப்டில். ஆமாம், இந்த மரத்துலாம் பூக்கள் நிறைய பூத்து நிறைய இருக்கும். இந்த லாவெண்டர் பூ இந்த மாதிரிலாம் லாவெண்டர், ஆமாம், அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்கும். பூக்கள் இருக்கும். ஆனால் அது வந்து இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் இதுக்குள்ளே வந்தோம்னாக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய இருக்கும். இந்த லாவெண்டர் வாசனை, லாவெண்டர் பூ மாதிரி, லாவெண்டர் பூ கிடையாது. நல்லா இருக்கும். பிப்ரவரி. ஓகே. அதாவது அந்த இந்த மரங்கள் இருக்கு பாருங்க. ஆமா, இந்த மரத்தெல்லாம் வந்து அந்த பூ உதிர்ந்து திரும்பி ஆரம்பிக்கும். ஓ, ரைட் ரைட் ரைட். ஓகே. வெயில் காலத்துல கொட்டும். இது ஃபுல்லா டீ எஸ்டேட் நினைக்கிறேன். டீ. கண்ணன் தேவன் டீ இங்கே தானே உற்பத்தி ஆகுது. கண்ணன் தேவன் டீ இது ஃபுல்லாக டீ எஸ்டேட்ஸுங்க.
டீ எஸ்டேட் தான். டீ எஸ்டேட் அதிகமாக டீ எஸ்டேட் தான் இதுக்கப்புறம். ஓகே ஓகே. பக்கத்து மூணாறு. பாருங்கள் டீ எஸ்டேட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மலை முகட்டுகள் சைடு பாருங்க. பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல் வியூ பாருங்க. இந்த பெரிய மலைக்கு அந்த சைடு. இந்த பெரிய மலை இருக்குல்ல, இதுக்கு அங்கிட்டு மூணாறு. இது இப்போ சுற்றி அப்படியே போவோம் நம்ம. இந்த பெரிய மலைக்கு அந்த சைடு தான் மூணாறு. கேரளாவில் மறையூரில் இருந்து மூணாறு செல்லும் வழியெல்லாம் அந்த காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டீ நீர் எஸ்டேட் ஒன்றும் இல்லைங்களா கீழே? டீ எஸ்டேட் இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் தான் நல்லா தெரியும். சவுண்டு மேலே கேட்கும், தண்ணி ஓடுற சவுண்டு. நமக்கு அடுத்த மாசம் லீவ் தர மாட்டேங்குது. மே மாசம் கூட நீங்களாக தான் லீவ் போடணும், வேற வழி இல்லை. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. டீ எஸ்டேட்ஸ்லாம் எந்த மாசம் வந்து ஆப்டா இருக்குங்க? பிப்ரவரியில் வரலாம். பிப்ரவரியா? பாருங்க அந்த நேச்சுரல் சீன்ஸ்லாம் வியூவை பாருங்க. வணக்கம். இப்போ நம்ம கேரளாவில் மூணார் கோயில் வந்திருக்கோம். மறையூரில் இருந்து இப்போ மூணாறு சென்று கொண்டு இருக்கும் வழியில் தான் சீன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கு நோக்கினும் டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட், சந்தன காடுகள். காந்தலூரோட இன்னொரு பேர் வந்து மினி காஷ்மீர். மினி காஷ்மீர் தான். அதான் மினி காஷ்மீர். அதுக்கான அதாவது இந்த ஜனவரி மாதத்துலலாம் வந்து காஷ்மீர் ஆஃப் கேரளா. ஆனா ஒன்றும் மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் சரியில்லைங்க. ஒரு பாத்வே கரெக்டாக இல்லை நடக்கிறதுக்கு. அங்கே அப்படிதான்க்கா இருக்கும். இவ்வளோதான்க்கா. அது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு ஃபால்ஸ் நீங்கள் கீழே இறங்கி போய் குளிச்சிங்களே, ஆக்சுவலி வந்துட்டு அது ஓடை, தண்ணியோட ஓடை. அது கீழாந்து ஃபால்ஸ், அது ஒரு ஓடை. அது வந்து அவங்களா இன்னொருத்தவங்களுடைய இடத்துக்கு வர வந்து வழியை மிச்சி போய் குளிக்க இது பண்ணது. அது ஸோ இது வந்து கவர்மெண்டோட இது கிடையாது. இந்த பேர் அது ஃபேமஸ் ஆகிரும் பாருங்க அந்த ஃபால்ஸ். இன்னைக்கு வேற பாருங்க, தண்ணி இல்லை, வேற எங்கேயுமே இல்லை. வேற வழி இல்லை. இதெல்லாம் இறைச்சல் பாறை ஃபால்ஸ் போயிருந்துருக்கலாம், அங்கே நல்லா இருக்கும். அது தண்ணியே இல்லை, அங்கே தண்ணி இல்லை. ஆனால் நாங்கள் போனோம். இறைச்சலும் முன்னாடி வர மே மாதம் தான் வந்தோம். அப்போ இறைச்சல் பாறை தண்ணி வந்திருக்கலாம். மேபி மழை பெஞ்சிருக்கு மூணாறில். நாங்கள் வந்து மே மாதம் மூணார் காந்தலூரில் மழை பெஞ்சா மட்டும்தான் வந்து இதாகும். இந்த செக் போஸ்ட் மூணாறு ஜனவரியிலேருந்து செக் போஸ்ட்டை செக்அப் பண்ணுறாங்க. இந்த ரூட்டை பாருங்கள் எப்படி இருக்குண்ணா. மறையூரில் இருந்து மூணாறு செல்லும் வழியெல்லாம் பாருங்கள். நம்ம ஊர்ல நம்ம வாங்கி குடிக்கிறோம்னாக்க டைரக்டா வந்து நம்ம கடைகளுக்கு இவன் வந்து இது பண்ண கிடையாது, சேல் கிடையாது. நம்ம கஸ்டமரா விசிட் பண்ணி வாங்குறத. டீ கடைக்காரன் இல்ல கரெக்ட் தான். நீங்க நல்லா இருக்குன்னு நீங்க உங்க வீட்டுக்கு வாங்குறீங்களே, இதே நீங்க ஒரு பிசினஸா எடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரேட்டுங்க கம்மியா கிடைக்குது, அங்கதான் வாங்குவீங்க. ஆமா, அது மாதிரி தான். அதே தான் இவங்களும் பண்ணுவாங்க. இங்க டீ தூள் வந்து இங்க உள்ளதெல்லாம் கிடையாது, அவங்க கடையில தனித்தனியா வாங்குறதா இது. இந்த சீன் பாருங்க எப்படி இருக்குண்ணா. டீ எஸ்டேட்ஸ்லாம் பாருங்க. மூணார் போகிற வரைக்கும் இப்படி தான்க்கா இருக்கும். ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். டீ எஸ்டேட்ஸ் இவ்வளோ அழகாக வெட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. ஆளுங்க இது வந்து அது இதுக்கு ஆளுங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி தான் பாருங்க, ஆப்போசிட்டில் தெரியுதா? அதே மாதிரி இங்கே நிறையா இருக்கும் பாருங்க. சிகப்பு பூமா இதெல்லாம் டீ எஸ்டேட்டு ஒர்க்கர்ஸுடைய வில்லாஸ், அவங்களுடைய குவார்டர்ஸ். இந்த வியூ பாருங்க. டீ எஸ்டேட்டுடைய காட்சிகள்லாம் பாருங்க. பாருங்க ரெண்டு சைட்லையும் பாருங்க. பியூட்டிஃபுல்லாக
மறையூர்ல இருந்து மூணாறு செல்லக்கூடிய வழிகளை அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. நல்ல ஒரு பியூட்டிஃபுல் வியூ. இதெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் மூணாறு டூர் வரணும். மூணார் மட்டுமே ஒரு நாள் மூணார் மட்டுமே உங்களுக்கு 2 நாள் வேணும். மூணார் மேலே பார்த்துட்டு கீழே ஆனச்சல் சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. கீழே ஆனச்சல் சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. மூணார்லேருந்து அது ஒரு 9 கிலோமீட்டர் தான் வரும். அதை விசிட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வேணும். அதில் என்னங்க இருக்கும்? அங்கே தான் வந்துட்டு இந்த ஜிப்லைன் இந்த இதெல்லாம் அங்கே தான் இருக்குது. எலிஃபென்ட் ரைட் இருக்குது. இப்போ இந்த ஸ்பைசஸ் கார்டன் சொல்கிறோம் பாருங்க, இது அங்கே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய தீம் பார்க் ஒன்று இருக்குது. சில்டா இதுனா சரியா தெரியல. அங்கே ஒரு தீம் பார்க் இருக்குது, அது நல்லாயிருக்கும். 2 ஜீப் சஃபாரி அங்கே நல்லாயிருக்கும். எது வட்டவாடா வந்து நம்ம டாப் ஸ்டேஷன் வேணும். மூணாருக்கு மேலே அதுதான். அதெல்லாம் ஒரு நாள் வேணும் உங்களுக்கு. மூணாறு வட்டவாடாக்கு பிளேசஸ் நல்லா இருக்கும், நிறையா இருக்கும் சுற்றி பார்க்குறது. ட்ரெக்கிங் அதாவது ஜீப் சஃபாரி தான். அதுவும் நம்ம வண்டி போகாது. அந்த ஜீப் சஃபாரி எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா அவன் சுற்றி காட்டுவான். இது ஆனச்சல். அங்கே தான் போகிறோம் நம்ம இன்னைக்கு. ஆமாம், மேலே மூணாறு ஏறினாக்கா மேலே இருக்கும், டிராஃபிக்காக இருக்கும். கீழே இறங்கி தான் அதுக்கப்புறம் மேலே ஏறணும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம இந்த வீடியோவை இதோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.